Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான கொண்டக்கடலை குருமா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா செய்யறதுக்கு நான் ஒரு pan வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கடலெண்ணெயில் செய்யலாம், நல்லெண்ணெயிலையும் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நான் ஒரு வெங்காயம் நல்லா சின்னதாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கிட்டு இருக்கிறப்பவே இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு சேர்க்குற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இடித்து இதோட சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோடையே சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் சுருண்டு வரட்டும். அது வரைக்கும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்ட பிறகு ஒரு சாப் பண்ண தக்காளி எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த பிறகு நல்லா அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் அதை நம்ம வதக்கிக்குவோம். அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகணும். இதை ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் வேக வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை இதோட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை எடுத்து தான் அதில் குருமா செய்ய போகிறேன். நீங்கள் வெள்ளை கடலையில் கூட நீங்கள் இதை செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இந்த கடலையை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வெங்காயம் தக்காளியோடையே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நைட்டே ஊற வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அதுக்கப்புறம் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா பவுடரில் இருக்கிற ராஸ்மெல் அப்போ தான் போகும். நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோடையே இந்த எல்லாமே நல்லா மசாலா கோட்டாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ, கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு தூள்லாம் அடியில் எல்லாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு லிட்டு போட்டு இப்போ மூடிடுறேன். குழம்பு நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கிடையில் இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இதை நல்லா லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நிறுத்திக்கங்க. இப்போ நாம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சு நான் கொதிக்க விடுறேன். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கொண்டக்கடலை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெள்ளை கடலையிலும் நீங்கள் செய்யலாம். நான் இன்றைக்கி கருப்பு கடலையில் தான் செஞ்சுருக்கிறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, புட்டு, இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இந்த கொண்டக்கடலை குருமா. இது சூடு ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த குருமா சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கொண்டக்கடலையில் நான் செஞ்ச மாதிரி இந்த குருமா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.